இந்தாம்மா என் முதல் மாத சம்பளம் 30,000 ரூபா. அப்பா எப்பவாச்சும் இப்படி 30,000 சம்பாதிச்சிருக்கிறாரா? எனக்கு இன்னும் கூட பதவியும் சம்பளமும் கூடிக்கிட்டே போகும். இதுவரை மகன் இப்படி பேசி அந்த தாய் கேட்டதே இல்லை. வீட்டில் அதிகம் பேசவே மாட்டான். அப்பாவிடம் சுத்தமாக பேசுவதே இல்லை. அப்படிப்பட்டவன் வாயிலிருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகள்? மனம் துணுக்குற்றாள் அம்மா. என்னடா வார்த்தைகளெல்லாம் தடிப்பா வருது. அதுவும் அப்பாவை பற்றி ரொம்ப ஏளனமாக பேசுகிறே. அவர் மட்டும் என்னை ஏளனமாக நடத்தலையா? காலேஜ் போன புதுசில் ஒரு ஃபோன் வாங்கி தாங்கப்பான்னு கேட்டதுக்கு இழுத்தடிச்சு 1 வருஷம் கழிச்சு தானே வாங்கி தந்தார். அப்பாவோட வருமானம் அவ்வளவு தானேடா இருந்துச்சு. அதுவும் இல்லாமலே ஃபோன் வாங்கி தந்தா பிள்ளை படிப்பு கெட்டுருமோன்னு நினச்சிருப்பார். அதே மாதிரி தானே நீயும் 3வது செமஸ்டரில் மார்க்கு குறைவாக எடுத்த. மார்க்கு குறைவாக எடுத்தா பொறுமையாக சொல்லலாமல்ல. எதுக்கு ஃபோனை பிடுங்கி உன் கையில் கொடுத்து பத்திரமா வச்சிரு, அவன் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கொடுத்தா போதும்னு சொன்னாராம். அப்பாவாச்சும் நீ படிப்பில் கவனம் செலுத்துவேன்னு தான்டா மகனே. நான் தான் இனிமே ஒழுங்காக படிக்கிறேன்பான்னு சொன்னேன்னல்ல. அப்புறமும் எதுக்கு காலேஜ் வந்து என் கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட விசாரிச்சாரு? எனக்கு எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு தெரியுமா? எப்பவும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேங்கிற பயத்தை உனக்கு ஏற்படுத்துறதுக்காகத்தான் அப்பப்போ காலேஜ் வந்து போகிறேன்னு அவரே சொல்லியிருக்கார். அதெல்லாம் கூட பரவாயில்லம்மா. ஆனால் 3வது செமஸ்டரில் ஃபெயில் கூட ஆகலை. பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சான்னு நீ, தங்கச்சி, உன் அண்ணன் பசங்க எல்லாரும் வீட்டில் இருக்கும்போதே சேரில் உட்கார்ந்துருந்த என்னை கீழே இழுத்து போட்டு நங்கு நங்குன்னு மிதிச்சாரே. எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். அன்னைக்கு சபதம் எடுத்தேன், இவர் முன்னால் ஒரு கௌரவமான மனுஷனாக வாழ்ந்து காட்டணும்னு. காலேஜில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணின 2 பேரில் நானும் ஒருத்தனாக செலக்ட் ஆகி இதோ முதல் மாத சம்பளமும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி இனிமேலாவது யாரையும் ஏளனமாக நினைக்காதீங்கன்னு சொல்லு. இப்போ நீ பேசும்போது இடையில் ஏதோ சொன்னையே, சபதம் எடுத்தேன்னு. அந்த வைராக்கியத்தை உனக்குள்ள ஏற்படுத்தணும் தாண்டா அவர் தன்னோட பாசத்தையெல்லாம் மறைச்சு கண்டிப்பாக நடந்துக்கிட்டார். அம்மாக்கள் கூட பிள்ளைகள் நம்மளை நாளைக்கு காப்பாற்றணுமேன்னு நப்பாசையோடு தான் இருப்பாங்க. அப்பாக்கள் அப்படி இல்லைடா. நம்மளை விட நம் பிள்ளைக நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. அம்மா உன் உடம்பைத்தான் வளர்ப்பா, அப்பா தான் உன் வாழ்க்கையை பற்றி நினைப்பார். நீ சரியான ஜால்ரா. எப்போ பாரு அவருக்கே ஒத்து ஊதுவே. இந்த வார்த்தையை ஒரு 15 வருஷம் கழித்து சொல்கிறையான்னு பார்ப்போம். ஏன் சொல்லவேன்னா, உன் வீட்டுக்காரரை நீ தான் மெச்சிக்கணும், உன்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ நீயும் சில பிள்ளைகளுக்கு அப்பா ஆகியிருப்ப. பிள்ளைகள் குறித்தான அப்பாக்களின் எண்ணங்களை புரிஞ்சிருப்ப. அப்போது அப்பா வீட்டிற்குள் நுழைகிறார். பாரு, அப்பாவே வந்துட்டாரு. இந்த பணத்தை அவர்கிட்ட நீயே கொடு. என்ன சொல்கிறாருன்னு பாரு. என்ன சொல்ல போகிறாரு? மாதம் மாதம் இதே மாதிரி நயா பைசா குறையாமல் கொண்டு வந்து கொடுக்கணும்னு கட்டளை போட போகிறாரு. அப்பா அருகில் வந்திருந்தார். அப்பா, இவனா அழைக்கிறான் என அதிசயமாய் ஏறிட்டு பார்த்தார். அவர் கண்களில் சிறு மின்னல் கீற்று, முகத்தில் சில வினாடி பிரகாசம். இந்தாங்க முதல் மாத சம்பளம்
எவ்வளோ? 30,000. ட்ரைனிங் பீரியட் 2 வருஷம் முடிஞ்சா லட்சத்துக்கு மேலே வரும். நல்லது, அதை நீயே வச்சுக்கோ. ஏன்பா அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, நான் கூட சின்ன சின்ன அனாவசிய செலவு செய்வேன். நீ ரொம்ப சிக்கனமாக இருக்கிறத கவனிச்சிருக்கேன். அப்பா உங்களுக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல, படிக்க வச்சுட்டேன். அதுதான் நான் உனக்கு தர சொத்து. உன் பணத்தை நீயே வச்சுக்கிட்டு நீ என்னென்ன ஆசைப்பட்டாயோ அதுகளுக்கு செலவு பண்ணிக்கோ. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கஞ்சி ஊற்றுவேன். அதுக்கப்புறம் நீ அவங்கள பொறுப்பாக பார்த்துக்கப்பா. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கண் கலங்காதீங்கப்பா. நான் அதுக்கு கண் கலங்கலை. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நீ என்ன அப்பான்னு கூப்பிட்ட பேசினேயே, அதாப்பா கண் கலங்கிருச்சு. மகன் கண்கள் கலங்க அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டான். அப்பா, இத்தனை நாளாக உங்களை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேனப்பா. மகன் பற்றியிருந்த அப்பாவின் கைகளில் வயோதிகத்தின் சிறு நடுக்கம். மகனின் கைகளிலோ குற்றம் இழைத்த பெருநடுக்கம். அப்பாவின் விழிகளில் கசிந்த கண்ணீர் ஆனந்த கரையோடி கொண்டிருந்தது.